இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தையும் பிறந்த நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தாங்கம்மா. ராஜேஸ்வரி உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மாவாவும் இருக்கா. நீங்க 2 பேருமே என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த ரிங்ல ப்ளூ ஸ்டோன் வச்சிருக்கல, அதை எடுங்க. வேணியம்மா போதும், நான் இவ்ளோ நகைலாம் போட மாட்டேன். நகை போதும்னு சொல்ற பொண்ண இப்பதான் நான் முதலா பாக்குறேன். ஏம்மா, நானும் உங்களுக்கு ஒரு நகை வாங்கி தரலாமா? என்னம்மா? எனக்கு பரிசுன்னு யாரும் வாழ்க்கையில வாங்கி கொடுத்ததே இல்லம்மா. வானதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோவே எடுத்துக்கலையே, எடுத்துக்கலாமா? ஓகே. அம்மா, நான் உங்களை நிறைய போட்டோ எடுத்திருக்கேன், உங்களுக்கே தெரியாம. அப்படியா? பாக்குறீங்களா? காட்டு. நல்லா இருக்குப்பா, எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணு. அனுப்புறேம்மா. அம்மா, எனக்கு அந்த செல்ஃபியா அனுப்பி விடுறீங்களா? கண்டிப்பா அனுப்புறேன். ஓகே, அனுப்பிட்டேன். அழகா இருக்குமா? வானதி, இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியலையேம்மா. நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாம இருக்கேனே. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எங்க இருந்தாலும் என்ன நினைச்சிட்டு தாமா இருப்பீங்க. நானும் உங்களையே நினைச்சிட்டு தான் இருப்பேன். நீங்களும் அத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அப்படி ஒரு நாள் வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, உங்ககிட்ட உண்மையை சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வானதி, 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 கதவு தரமா? வானதி, வானதி, வானதி. அம்மா, கதவு தரமா? வந்துட்டேம்மா. அம்மா, என்னம்மா, எதை கூப்பிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, உள்ள ரெடி பண்ணிட்டு இருந்த? ஆமா, ஏண்டி உங்க மாமியாருக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் வானதி உன் மாமியாருக்கு பிடிக்காத மருமகளா இருந்தா, இன்னைக்கு என்னமோ பிடிச்ச மருமகளா இருக்கா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொலையறாளுக. கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்ததும் வாங்க வாங்கன்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த அம்மா என்னவோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அத வானதிக்கு குடுக்கணும்னு சொல்லுது. உடனே இவங்க கொடுங்க அப்படின்னு வானதியை பார்த்து வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அவளும் வாங்கிக்கிறா, அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த அம்மா அதுக்கும் மேல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வானதிய என் கூட கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க உடனே அதுக்கு என்ன, தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படிங்கறாங்க. 2 பேரும் ஜோடி போட்டுட்டு போறாங்க. இந்த கொடுமை தான் இப்படி இருக்குன்னா, இப்போ உன் மாமியாரும் வானதியும் எங்கடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள இருந்து இவங்க 2 பேரும் படுத்துற பாடு பத்தாம இந்த கிருஷ்ணவேணி அம்மா வேற. நான் அவங்க கிட்ட போய் வானதி தான் உங்க பொண்ணுன்னு சொல்லலான்னு வாயை திறந்தா, வேணா வேணா சொல்லாத சொல்லாத, எனக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு என்ன வாய்வே திறக்க விடலையே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா?
அதான் நீ கூட நின்னு பாத்துட்டு இருந்தியே, அந்த அம்மாவே வானதியை தத்தெடுத்துட்டாங்களாம். என்னடி கொடுமை இதெல்லாம்? பெத்த பொண்ண தத்தெடுத்திருக்கேங்கிறாங்க, அவதான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தா அதே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எனக்கு கிறுக்கச்சி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எங்க போறாங்க? தெரியலம்மா. உனக்கு தெரிஞ்சிட்டாலும் அப்படியே. டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. டிரைவர் என்ன ராஜேஸ்வரி, நீங்க எதை தேடி வந்தீங்களோ அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டு போறீங்களே. உங்க மகளை பார்க்காம அவகிட்ட பேசாம நீங்க ஊருக்கு போறத என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்ற ராஜேஸ்வரி? என் மகள் உனக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும், அவளுக்கும் உங்களை தெரியும். யாரு யாரு என் மக? ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாரு. போவானதே, அம்மா கிட்ட போ. கிருஷ்ணவேணிதான் உன் அம்மான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வருத்தப்படுவேன்னு தானே என்கிட்ட சொல்லல. உன் அம்மா கிட்டயும் சொல்லல. போ.